எனக்கு இரவில் தெய்வ தரிசனங்கள் தோன்றும். சில சமயங்களில் கனவு கண்டதெல்லாம் அப்படி நடந்து கொண்டே இருக்கிறது என்ற பயம் இருக்கும். ஆனால் நல்ல கனவுகளே இப்பொழுது வரவில்லையே, எங்க உள்ளத்துல ஒரு குழப்பம் தோன்றுதே என்ற சிந்தனை இப்பொழுது உன் உள்ளத்தில் இருக்கிறது மகளே. கால் வா மகனே. மரணம் சம்பந்தமான சில காட்சிகளும், தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய சில மன அழுத்தங்களும், எங்கேயோ சென்று ஏமாந்து கீழே விழுவது போன்ற பிரச்சனைகளும் உனக்கு தோன்றிக் கொண்டிருக்கிறது. அத்தனை போய் நல்லதே நடக்கும். ஆயுள் பங்கமில்லாமல் காப்பாற்றுவேன். தொழிலில் வெற்றியை கொடுப்பேன். காலன்ட்டுவா. கர்மசாமிக்கு தம்பி, எந்த போட்டி இருந்தாலும் சரி அதை ஜெயிப்போம். மலையே சரிஞ்சு விழுந்தாலும் அந்த கருப்புசாமி நிறுத்தி வச்சு உன்னை காப்பாத்துறேன். காசு பணத்தோடு கண்ணியமாக வாழ்வார். போட்டுக்காடா பானிபூரிய. நல்லா இருந்தா தம்பி, வெற்றி அடைடா. கருப்புசாமிக்கு பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரு? வாங்கக்கா. என்னப்பா உன் பிள்ளைக்கு என்னப்பா? நீங்க என்ன செய்யணும் அவருக்கு? அதான் கால் வந்துட்டாங்க. அப்படியா அப்படியா கேட்டு பார்க்குறேன். ஏக்கா உங்களுக்கு எந்த ஊர்? 35 வருஷத்துக்கு முன்னால எந்த ஊர்? அது எங்க இருக்கு? மாவட்டம் தானே தவிர ஊர் வேற. சரிண்ணா. கருப்புசாமி கோயில் கோபுரம் உள்ள கோயில் எங்க இருக்கு? கால் உனக்கு தான் போய். ஏன்னா என் குதிரை போகுது பார்த்தேன். எனக்கு கோயில் ஒருத்தன் கட்டி வச்சிருக்கிறான். ரோட்டடி ஓரத்துல கோபுரத்தோட கோயில் கட்டி வச்சிருக்கிறான். உண்மையா? வா. சில நாட்களாக இவனுடைய மனநிலைகள் சரியில்லை. ஒன்று நாட்டு ஒன்று சொல்லி உங்களை பயங்காட்டுவான். தேவையில்லாத கோபப்படுவது போலும், வீட்டை விட்டு வெளியே போவது போலவும், தற்கொலை செய்து கொள்வானோ என்ற பயம் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது. கால் வந்துட்டு வாங்கோ. என்னடா தம்பி நல்லா இருக்கேன். வா. செய்வன கோளாறு நடக்கலை. நான் குழப்பமா நினைக்காத. பிள்ளைக்கு கிரக நிலைகள் சரியில்லை மகளை. காப்பாற்றுறேன். சின்ன கருப்பசாமி பெரிய கருப்பசாமி எங்க இருக்கிறார்கள்? உங்க ஏரியாவில் தான் இருக்கிறாங்க. அம்மன் கோயிலோட சேர்ந்து இருக்காங்க. காளியாத்தா எங்க இருக்கா? இந்தாங்க வாடா. 3 முறை என்னைய பார். குணமாக்கி தரேன். பிள்ளைய நல்லா இருக்கிறேன். கர்மசாமிக்கு அடுத்து ஒரு எல்லாருக்கும் என்ன வேண்டும்? அமைதி வேண்டும். உள்ளத்தில் அமைதி வேண்டும். உணர்வினை அடக்க வேண்டும். அறிவில் தெளிவு வேண்டும். மனதில் பக்குவம் வேண்டும். இவைகளெல்லாம் இருந்தால் தான் நினைச்சது நடக்கும். ஆவேசப்படுறதுனால கோபம் நடக்கும், கோத்திரம் நடக்கும். ஆனால் ஜெயிக்க முடியுமா? உன் உள்ளத்தை அளந்து பார்த்தேன். 3 ஆண்டு காலங்களாக சாமியை வாயை கட்டி செய்வனை கோளாறுகள் செய்து உயிர் போகக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகள் வந்து நாங்கள் பலி கொடுக்க வேண்டும் என்று நினைத்ததை கூட செய்ய விடாமல் தடை செய்து ஊருடன் பகைக்கும் வேருடன் கெடும் என்பதை போல் உறவினர்களால் பகைக்கப்பட்டு வேதனைப்பட்டு வாழுகிறோம் என்பது ஒரு துன்பம். காலம் உட்கார். செய்வனைகள் நடந்தது உண்மை. அதை தீர்க்க வேண்டுவது என் கடமை. அந்த சாமியினுடைய செயல்களால் தீய சக்திகளை விலக்கி உயிரெழுப்பி கொடுப்பது என் கடமை. காலம் சரி பிடிச்சுக்கோ. அமைதியாரு, அடங்கிரு. அப்படி சரி நல்லா. கர்மசாமிக்கு 3 முறை என்னை பாருடா. சரியாயிருவேன். 3:30 மணிக்கு என்னை பார்த்துப்போம். கர்மசாமிக்கு பிள்ளைய பத்தி கேட்டது யாருப்பா? கல்யாணம்மா கல்யாணம். திருமணத்தை பற்றி கேட்டது யாரு? அடுத்து குழந்தை வரம் பற்றி கேட்டதும் உண்டா? ராம்நாட்டில்
மைக்கு தானாக பேசுகிறது, தானாக பாடுகிறது. உடல்நிலை யாருக்கு சரியில்லை? என்ன செய்யுது? கால் ராஜா சக்கிலா கவலை என்னப்பா வேணும்? உன் பிள்ளைக்கு காலில் ஒரு அடையாளம் இருக்கணுமே, மச்சம் இருக்கிறதா? உன் பொண்ணுட்டையும் உங்கள் வீட்டை மாட்டேங்காது, காலில் ஒரு அடையாளம் மச்சம் இருக்கும். நாகம் சம்பந்தமான தோஷம். அதனால் 1.5 வருஷமாக பார்த்த முயற்சி பூரா வேஸ்ட். இப்பொழுது அந்த தோஷத்தை நீக்கி நிவாரணம் செஞ்சு தந்தால் போதுங்களா? வெற்றியாகிட்டா. அடுத்த வாரம் என்னை 3 நாள் வந்து பார், போயிட்டோம். புதன்கிழமை வந்து பார். ஒரு குழந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? குழந்தையின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்தது யார்? எந்த ஒரு உங்களுக்கு கால் எடுத்து வரலாம். இதுக்கு முன்னாடி அங்கே வந்திருக்கீங்களா? மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார். முதல்ல நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணும். இவர் யார்? உனக்கு மாமனார். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் சிற்றரசர்களின் காலத்தில், என்ன அரசர்கள்? சிற்றர் சொல்லலாம், நல்ல புரியணும், வீணா ஆமாச்சாயம் போடக்கூடாது. சிற்றரசர்களின் காலத்தில் அந்த சிற்றரசர்களுக்கு ஏவல் தொழிலாளிகளாக ஒருவர் இருந்து இன்னொருத்தருடைய உயிர் போவதற்கும் தலை வெட்டுவதற்கும் காரணமாக இருந்தார் உன்னுடைய குடும்பத்தில் ஒருவர். 3 தலைமுறைகளுக்கு முன்னால் அதில் பாதிக்கப்பட்ட ஒரு ஜீவன்தான் உனக்கு பிள்ளையாக பிறந்திருக்கிறது. அந்த பிள்ளையினுடைய மூளை நரம்பிலே ஒரு சிறிய பிழையும் மனக்குழப்பமும் ஏற்பட்டு முழுக்க முழுக்க மனித பிறவியாக நிரூபிக்க முடியாத பிள்ளையாக அது இருக்கும். இந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டுமா என்பது உங்களுடைய கேள்வி. 6 மாத காலங்கள் பொறுமையாக இருந்தால் இந்த பிள்ளையை முழு மனிதனாக்கி வாழ வைத்து காட்டுவேன். அதற்கு முன்னால் ஒரு சம்பவம் நடக்கும், அதையும் சொல்வேன். உன்னுடைய வம்சத்தில் ஒருவருக்கு உயிர் சேதம் வரக்கூடிய விதி உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். வம்சத்தில் ஒருவருக்கு உயிர் சேதம் வரக்கூடிய விதி உண்டு. 6 மாத கால அவகாசம். அதற்கு முன்பே ஓங்கிய சிவன் கோவிலில் அற்புதமான பசுதானம் செய்வதாக சத்திய பிரமாணம் செய்தால் மனிதனை காப்பாற்றி பசுவின் புண்ணியத்தில் உங்களை உயிர் வாழச் செய்வேன். பிள்ளையை காப்பாற்ற சக்தி பெறுவார். வேலை வச்சு நான் 2 சாமி 2 பேர் தனியாரில் வேலை பார்க்கலாம். தனியார் கவர்மெண்ட் வேலை ஒருத்தருக்கு கண் உண்டு, இந்த ஒருத்தர் கர்மதாமிக்கு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கிறது யார்? ராம்நாட்டு பகுதி பாஸ்போர்ட், வெளிநாட்டு பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா? வாங்கங்க. பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா துயரும் நிலைதாரா. என்ன வேண்டும்? குழந்தைக்கு கேட்டு வந்து சாமி, என்னுடைய பொண்ணோட வீட்டுக்காருக்கு முடியும். பொண்ணுக்கு
பொண்ணோட ஹஸ்பண்டுக்கு மறுமை எனக்கு முடியலன்னு கேட்டேன். கொஞ்சம் பக்கத்தில் வா. 3 காலம் நான் பாடுற பாட்டை கேட்டிங்களா? பொன்னான வாழ்வே மண்ணாகி போமா, துயரம் நிலைதானா. கண்டுபிடிக்காங்க 2 வரும். ஒன்று கண்டுபிடுங்க. உயிர்கண்டம் இல்லாம காப்பாற்றி தரேன், சர்வ ஆரோக்கியத்தோடு வாழ வைக்கிறேன். இன்னும் 85 நாட்கள் இருக்கு. இந்த 85 நாளையும் 8 நாட்களாக கழித்து ஆரோக்கியமா வாழ வச்சிருந்தா போதுங்களா? வெற்றி ஆயிடும். கால் வரலாம். இந்த அப்பா பிள்ளையின் வாழ்க்கையில் எந்த துயரமும் இல்லாமல் காப்பாற்றி ஐஸ்வர்யமா இருக்க வைக்கேன். மாங்கலிற்கு பங்கம் இல்லாமல் காப்பாற்றேன். என்ன ஒன்று, என்னை வந்து 2 அமாவாசை 2 பௌர்ணமிக்கு வர சொல்லி இந்த வாரம் நான் டிக்கெட் போட்டுட்டேன். இதனால் ஒரு ஆளாக வர முடியாதுங்க. நான் நல்லபடியாக போயிட்டு வந்தோடனே கற்பனை பதறக்கூடாது, நிதானமாக இருக்கணும். பதட்டமே ஆகக்கூடாது. என்னம்மா உனக்கு உடல்நிலை தெரியாமா? ஆப்ரேஷன் ஆயிருக்கா உனக்கு? ஓ அப்பா, என்னலமாமா நீ என்ன செய்யுது உனக்கு? என்ன பண்றது? கண்ண முடிக்கா மருமகளுக்கு கண்ண முடிக்கா ஒரு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியது இருக்கு. ஆமா, அதில் குணமாக்கி ஆபத்து இல்லாமல் காப்பாற்றி தரேன். கால் வந்துட்டு வா. என்ன பண்றது அவளுக்கு? வாங்க உட்காரு. பிளட் சம்பந்தமான ப்ராப்ளம் அவளுக்கு இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு சுரபி ஒன்று வீக்னஸா இருக்கு, அதுதான் இதுக்கு காரணம். அதனால அதை சரி பண்ணி தெளிவாக்கி தந்துருக்கேன். இனிமேல் ஸ்கின் டிசீஸ் இல்லாம காப்பாத்துறேன். போயிட்டு வாங்க. இந்த பணம் தந்துட்டு நல்லா இருக்கும். போயிட்டு வா. கால் வந்துட்டு வாமா. அடுத்த பைசே அடுத்து இன்னைக்கு அவ்வளோதான் உத்தரவு. என்ன உனக்கு என்ன ஆப்ரேஷன்? கால் வந்துட்டு வா. கர்ப்பப்பைக்குள்ள எக்ஸ்டர்னலாக ஒன்று வளர்ச்சி இருக்கு. அறுவை சிகிச்சை செய்துதான் ஆக வேண்டும், இல்லையானால் அது வேறு மாதிரி குழப்பத்தில் கொண்டு போய் விடும். அதனால் அந்த அறுவை சிகிச்சையை செய்து அதுக்கு வேண்டிய பணமும் தந்து ஆயுள் பெறமும் தாரேன். வேறு என்ன வேணும்? கற்பனையில் ஏதாவது ஆப்ரேஷனை செய்து குழப்பத்தை உருவாக்கி பிரச்சனையை உருவாக்கிடக்கூடாது. 3 மாத கால அவகாசம், அதற்குள் எல்லாத்தையும் சீர் பண்ணி வெற்றியாக்கி தரேன். அடுத்த 3 மாதம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கேனே, பொறுமையாக இருந்துக்கலாம். போயிட்டு வா. கர்மசாமிக்கு என் பொம்பளை பிள்ளைக்கு கல்யாணத்தை முடிச்சு கொடுன்னு காட்டு வந்தவங்க வாங்க, கால் வந்துட்டு வாங்க. ஜெயின் அத்தரக்கூடாதுண்ணே, பக்தியில் ஜெயின் இருக்குதே தெரியலையே. உன் பிள்ளைகளுடைய மன அலைகளை போய் பார்த்தேன். அவன் மனதுக்குள்ள நம்ம கோத்திரத்துக்கு மாறுபட்ட ஒரு நட்போ ஒரு எதிர்பார்ப்போ இருக்கலாமா அல்லது இருக்குமா, அல்லது அவள் கர்மாவில் எதுவும் அப்படி எழுதப்பட்டிருக்கா? அப்படி இருந்தால் அதை மாற்றி எங்களுடைய கோத்திரத்துக்கு பொருந்தியவாறு அவள் உள்ளத்தை திருப்பி தர வேண்டும் என்பது உன் ஆன்மாவில் உள்ள கேள்வி. அந்த நிலை நடக்குமா? ஆடி அமாவாசைக்கு பிறகு நடக்கும். அவளுக்கு நல்வாழ்வு கிடைக்கும். அது உங்கள் இஷ்டப்படியே அந்த திருமண கோலம் வெல்லும். கால் வந்துட்டு வரலாம். மகாசக்தி, மகாமேரு, ஸ்ரீ சக்கர நாயகி, காமாட்சி தரிசனம் வருக. புண்ணியவதியே பக்கத்தில் வா. வெற்றி உண்டம்மா. நீங்கள் ஊருக்கு கிளம்பலாம். கர்மசாமிக்கு தலைவன் தலைவி பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தவங்க குடும்பத்தோடு வந்திருக்கீங்களா? வாங்க, கால் வந்துட்டு வாங்க.
கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சா உங்கள் பிள்ளைக்கு? உங்கள் உள்ளம் சாமிகிட்ட போகலை, பார்த்தேன். இன்னொரு சந்திரோதயம் ஒரு பெண்ணானது தென்பாடி. வரலாம். உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உட்கார் மகளே. பிள்ளைக்கு கல்யாணத்தை பற்றி பேசுனியாப்பா? என்ன சொல்லுதா? என் கண்ணாடி எங்க? இன்னொரு தடவை கால் நின்று வரலாம். அப்படியா? வாங்க, பக்கத்தில் வரணும். சொல்வதெல்லாம் புனிதமாக கவனிக்கணும். எந்த வார்த்தைகளையும் முன்ன பின்ன சிந்திச்சிடக்கூடாது. உன் பிள்ளையுடைய மனதில் அலைப்பாய்கின்ற தன்மை இருக்குது. உங்கள் உள்ளத்துக்கு மாறுபட்ட குணத்தையும் நிலைமைகளையும் அவள் உள்ளத்தில் ஒரு கற்பனையில் இருக்குது. அதனால் உனக்கு ஆழ் மனதில் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தை பற்றி பயமும் மனக்குழப்பமும் உண்டு. இதனால் எத்தனையோ முயற்சிகள் செய்தும் எத்தனையோ வழிபாடுகள் செய்தும் நாம் வெற்றி அடையவில்லை என்ற ஒரு மனவேதனை உன்னுடைய மனதில் இருக்குது. இதனுடைய பாதிப்பை உன்னால் நீக்க முடியவில்லை. அதனால் உன் பிள்ளையினுடைய மனதை சீராக்கி ஆவணிக்குள் திருமண சக்தியை உருவாக்கி தந்தால் போதுமா? கால் வந்துட்டு வாங்க. இந்தாப்பா, மனம் அடங்கும், வெற்றி உண்டு. இந்தா ஜெயிச்சுவா மகளே, உன் உடைமைகளை வாங்கிக்கொள். கர்மசாமிக்கு உடல்நிலை சம்பந்தமாக கேட்டு வந்தது யாரு? கால் ஒன்று. சிரிப்பண்ண சிரிப்பண்ண செல்லம்மா, உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டில் ஒரு பெண்ணடி ஆளுக்கு நரம்பு எலும்பு போன்றவைகள் பாதிக்கப்பட்டு நடப்பதில் கஷ்டமும் சூழ்நிலைகளும் இருக்கும். ஒரு மகனுடைய இல்லற வாழ்க்கையில் பிரிவும் பிரச்சனையும் நடக்கக்கூடிய குழப்பங்கள் உண்டு. ஒருவருக்கு தொழிலாளர் குழப்பமும் கடன்களும் மனவேதனைகளும் உண்டு. இவைகளெல்லாம் மாற்றக்கூடிய நிலைமைகள் வருமா என்பது ஒரு கேள்வி. உன் மனைவியும் சின்ன பையனையும் வெற்றியாக்கி தந்துருந்தேன். இவனை என்கிட்ட விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். காரணம் சொல்லலாம். சின்ன பையன் மாமியார் வீட்டில் பெங்களூர் அந்த பொண்ணு அவங்களுக்கு நிறைய சொத்து இருக்குது. இந்த சின்ன பொண்ணு இருக்குல்ல, அவங்க கொடுமுடி, அவங்க எல்லாருமே அப்படியே எடுத்து சொத்து அப்படிங்கிற மாதிரி ஆளுநர் எடுத்துன்னு வராங்க. காலில் விட்டுவாங்க. வரலாம். இந்தாப்பா, உன் தொழிலை உயர்த்தி தரேன். என்ன, இந்த கனியை உன் மனைவிக்கு கொடுப்பா. உடல்நிலை எழுந்து வெற்றி அடைவாள். சின்ன பையன் அடுத்த உத்தரவில் அவனை பற்றி பேசுவேன். சாமி, என்னோட தம்பிக்கு ப்ரொமோஷன் அப்படியே நிறுத்தி வச்சுருக்காங்க கடையில் சில பேர். இது செப்டம்பர் 20 ப்ரொமோஷன் லிஸ்ட் வந்துடும். போயிட்டு வா. நன்றி சார். கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளைய கெட்டி கொடுத்த இடத்துல மன வருத்தம் இருக்குன்னு கேட்டு வந்தது யாரு? கல்யாணம் சாச்சா உனக்கு? அத்தான் எங்கே இருக்காங்க? வீட்டுக்காரரு. என்ன மன வருத்தம் உனக்கு?
கால் வந்துட்டோம். நான் கேட்ட கேள்விக்கு உங்களுக்கு என்ன தெரிஞ்சுது? கட்டி கொடுத்த பிரச்சனை, இவளுக்கு பிரச்சனை இருக்கா? வாங்க. எந்த ஊர் உனக்கு? மாரியாத்தா கோயில் பக்கமா? சரி. அங்கே இருந்து வாழ்ந்துக்கிடுவியா? வேண்டாம்னு முடிவு கொண்டுட்டியா? உன் வீட்டுக்காரர் உன்னை கூப்பிட்டா என்ன செய்வேன்? முடிவு எடுத்துட்ட, என்ன செய்யணும்? வருத்தப்படுவியா? இவன் அங்கே போனான்னா உயிருக்கு ஆபத்து வரும். அப்படி வராமல் நான் காப்பாற்றி தரேன். 3 மாதம் பொறுமையாக இருங்க. கால் வந்துட்டு வா. சர்வதாமிக்கு கல்யாணம் முடித்து வாழ்க்கை சரியில்லை என்று வந்த மங்கை யார்? வா, வரலாம். 3 மாத காலம் அவகாசம், 3 முறை என்னையை பார்க்கவும் செய்யணும். ஆபத்தில்லாமல் காப்பாற்றித்தரேன். வெற்றி உண்டு, செய்வனைகள் உண்டு, எல்லாத்தையும் மாற்றுவோம். இந்த மாதமே அமையும். போ, கால் வந்துட்டாங்க. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது. நல்ல காலில் விடல. நான் செம்பு தண்ணியெல்லாம் உங்களுக்கா? உட்காருங்க. யாரு பேர்? ஒன்று பேர் என்ன பேர்? எந்த ஊரில் இருக்கா? 1 2 3 4 5. போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரும் போனாங்களா? அவங்க வீட்டில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்களா? புரிஞ்சுக்கணும். அங்கே இருக்கிறதுக்கு உன் பிள்ளைக்கு விதி அமைப்பு சரியில்லை. இது மறுமணத்தின் திட்டத்தில் வந்தது தான். புரியுதா உனக்கு? அதனால் அவங்களுக்கு தேவை பணம், குணம் இல்லை. ஆமாம். இப்போ இந்த பிள்ளைய அவங்க அவாய்ட் பண்ணதுக்கு தயாராக இருக்காங்க. தயாராக இருக்கான். அதனால் அது செட் ஆகாது. என்ன பண்ணணும்னு சொல்லி பண்ணி தந்துருக்கேன். கால் வந்துட்டு வா, அப்போ நம்மளே பண்ணிடுவோம். வரலாம். உன் பிள்ளை மனத்தை கொஞ்சம் சீர்திருத்தணும். அவனை கொஞ்சம் அறகுறையாக இருக்கிற உள்ளத்தை தெளிவு பண்ணி நான் வாழ வச்சு தரேன். சற்று பொறுமையாக இருக்கணும். சரியா? இந்தா நாளை காலை என்னை பார்த்து போனேன். கர்மதாமிக்கு நான் நடத்துகிற தொழிலில் பண நஷ்டமும் கடனும் இருக்குன்னு கேட்டது யாரு? என்ன தொழில் நடத்துகிற தொழில்? நீங்கள் கார் வச்சிருக்கீங்களா? நடத்துகிற தொழில்னு சொன்னதாலே தன்னிச்சையாக சுதந்திரமாக தொழில் பார்க்குறோம்னு அர்த்தம். இன்னொருத்தங்களுக்கு தொழிலுக்கு போயிட்டு நீங்கள் நடத்துவதாக சொன்னால் அர்த்தம் அது யாருப்பா? அது தானே நடத்துகிற தொழிலின் நஷ்டமும் கடனும் இருக்குன்னு கேட்டு வந்தவங்க யாரு? நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? வாங்க. என்ன வழக்கு? வரலாம். அவருக்கு என்ன வழக்கு? மொத்தம் 3 பேர் இருக்காங்க வழக்கில். என்ன வழக்கு? காலம் சொல்லலாம். என்ன உன் பக்கத்தில் முனீஸ்வர சாமி வராரா? என்ன விஷயம்? அவர் தானா? கால் வந்துட்டு வா, என்னன்னு கேட்பேன். ஜெய் ஜடாமுனி. பயப்படாதக்கா. தண்ணி குளிச்சு விட்டுருவோமா? ஏன் பயப்படுறேன்? அந்த வழக்கை பார்த்தேன். உன் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய செய்திகளுக்கும் அவன் பக்கத்தில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. உங்கள் பக்கத்தில் உள்ள வழக்கறிஞர் நேர்மையாக முடிச்சு தந்துடுவார். உனக்கு சக்ஸஸ் ஆக்கி தரேன். வேறு என்ன வேணும்? கண்ண முடிக்கா? யாருக்கு?
30 நாள் கழித்து அப்ளை பண்ணி நீ போயிடுவ. கால் வந்துட்டோம் நீ எலுமிச்சம்பழம் போடுப்பா. இங்கே ஓடியா பொம்பளையால் இடைஞ்சல் வராமல் காப்பாற்றுறேன். மண்டையை திருத்திக்கா. இந்த நல்லா இருக்கு. வரலாம். கால் வந்துட்டாங்க. தனியாக வந்திருக்கீங்களா? இப்போ எதுக்கு நுழைஞ்சிய? அறியாமையில். இப்போ எண்ணெய் விளக்கா? இன்னும் ஒருத்தரம் தானாடவில்லை அம்மா சதையாடுது, அது தந்தை என்றும் பிள்ளை என்றும் உறவாடுது. பூவாக வைத்திருந்தேன் மனமென்பது, பூநாகம் புகுந்து கொண்டு உறவென்றது. இடிதாங்கும் அடிதாங்குமா, இடி போலே உன் மகன் வந்தால் இந்த மடி தாங்குமா? தாங்குமா? அடித்தானா ஒன்று இடித்து தள்ளினானா கால் வந்துட்டுவா. பிள்ளைய பெற்றதுக்கு அது கூட வாங்காட்ட என்ன அர்த்தம்? என்ன சாமி உண்மையிலேயே அவனுக்கு புத்திக்கு சுகம் இல்லையா? இல்லை அவன் டென்ஷனில் இதை செய்தானா? இல்லை அவனுக்கு நேரம் கிரகங்கள் சரியில்லாமல் இப்படி நடந்துக்கிட்டு இருக்கானா? அப்படிங்கிற ஒரு குழப்பம் அவங்க உள்ளத்தில் இருக்குது. அவனுக்கு ஏற்கனவே கிரகங்களும் சரியில்லை, மைண்ட் அப்செட் ஆகியிருக்கான். அதனால் அவனை சீர்திருத்தணும். இப்போ அவனை போலீஸ் விசாரணையில் பேர் எழுதி வச்சுருக்காங்க. உன் பிள்ளைய என்னைக்குனாலும் கூப்பிட்டு விசாரித்தாலும் அவனை வெளியே விட்டுருவாங்க. இவன் மண்டைக்கு சரியில்லாத போய் ஐயோ பாவன்னு விளைச்சிருவாங்க. ஆனால் இவனை திருத்தலன்னு வச்சுக்கோ, நீங்கள் போய் ஸ்டேஷனில் நிற்க வேண்டிய நிலமை வரும். புரியுதா? வராமல் காப்பாற்றுறேன். கால் விட்டுருவாங்க. வேற என்ன வேண்டும்? இந்தா பணம் நினைச்சேன், தொழில் நல்லாயிருக்கும். உன் பிள்ளை மனசையும் மாற்றியாச்சு. சக்தியோடு இருப்பாய், வெற்றி உண்டு. வாப்பா சர்வ புண்ணியமும் பெற்று ஆனந்தமாக இருக்கும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு வீட்டில் என் மனைவியுடைய உடல்நிலையை பற்றி எனக்கு தெரியணும்னு காட்டு வந்தது யாரு? பெண் மகனின் ஆரோக்கியத்தை பற்றி காட்டு வந்தது யாரு? 3 பொம்பளை பிள்ளை இருக்கிறது பிரச்சனை இல்லையா? 2 பொண்ணு ஒரு பையன். உடல்நிலை யாருக்கு சரியில்லைன்னு கேட்டேன். நீங்கள் இல்லை சார், அவ்வளோதான். நீங்கள் இல்லை. ஒரு பெண்மணியினுடைய உடல்நிலை சரியில்லை என்று கேட்டது யார்? வந்தது யார்? பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யார்? வாங்க. என்ன பிள்ளை? கால் வந்துட்டு பொம்பளை பிள்ளைக்கு என்ன வேணும்? கண்ணை மூடுங்க. இந்த வரனும் ஏற்கனவே 2ஆம் திருமணத்துக்குரிய வரன் தான். கட்டி கொடுக்கலாம். பையன் கேரக்டர் சரியில்லையே, கடிப்பட்டீங்களா? கடிப்படல. என்கிட்ட கேரக்டர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? வேண்டாம். கால் விட்டுவா. நீயா கல்யாணம் முடிச்சுக்கிட்டா அதுக்கு மன்னிப்பு இருக்குது. நான் சொல்லி கல்யாணம் முடிச்சு கெட்டு போயிட்டா மன்னிப்பே கிடையாது. அப்போ நான் அதை வேண்டாம்னு சொல்கிறது தான் சரி. என்ன கடுமையாக கும்பிடுதான். வாங்க. இன்னும் ஒரு ஜாதகம் வருதுப்பா. 6ஆம் இடத்தில் சனி மறைந்திருக்கும் அந்த ஜாதகத்தில். இதில் கடத்தரு ஸ்தானத்தில் சனி பகவான் இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் அவன் எத்தனை கல்யாணம் முடித்தாலும் அந்த முன்னாடி கூட நிம்மதியாக இருக்க மாட்டான்.
அதில் உன் பிள்ளை போய் மாட்டிக்கணுமா ராஜா? அப்படி சொல்லி என் பிள்ளை எலும்பு சரியில்லைங்க, முழு வலி. யாருக்கு? உன் பிள்ளைய நல்லா இருக்கிறது ஏன் பொறுப்பு? உனக்கு என்ன கவலையா? அப்போ சந்தோஷமா இருக்கு. பிள்ளைய கூட்டு வா, ஐஸ்வர்யமாக இருக்க வைக்க. நல்லா இருக்கும். அமாவாசைக்கு வந்து சேருங்க. அங்கே கூட்டு பாப்பா. கர்மசாமிக்கு வீடு சம்பந்தமாக பிரச்சனை உடையவர் யார்? என்ன வீடு? கால் வந்துட்டா. தலையை பற்றி கவலை உடையவர் யார்? தலைவலி, தலை நரம்பை பற்றி பிரச்சனை உடையது யார்? ஒரு ஆள் இருக்காங்களோ, யார் பாது? அங்கே உட்காருங்க. கர்மசாமிக்கு அந்த வீடு பிரச்சனையை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுமா? என்ன வேலை? கையை பிடி, நல்ல சிக்கன் பிடி, கண்ணை முடிப்பா. எத்தனை மொழி பேசுவீங்க? 4 மொழி. தெலுங்கு தெரியுமா? நல்ல சரி, கால் வந்துட்டு வரலாம். கர்மசாமிக்கு கவலையை தூர விடு. வரலாம். இந்தா, ஜூலை மாதம் உனக்கு தொழில் அமையும், கடன்கள் தீரும், வெற்றியாக்கி சொந்த வீடு வாங்கி தரேன். சந்தோஷமா. கர்மசாமிக்கு பையன் மகனுடைய வாழ்க்கை தொழிலை பற்றி காட்டு வந்தது யார்? யார் மகனை பற்றி காட்டு வந்தது யாருப்பா? மகனே வந்திருக்காரா? வாடா மகனே வா. எந்த ஊர் உனக்கு? சென்னையில் எந்த இடம்? என்ன படிச்சிருக்க? கால் வந்துட்டு வா. யார் பேர் இன்சிலையும் போட்டியா? யார் பேர் இன்சில் ஏதாவது போட்டிருந்தியா? நல்லவையன். ஆஞ்சநேயர் கோயில் எங்கே இருக்கு? கும்பிட மாட்டியே? சும்மா லேசாக பார்த்துட்டு போவ, கும்பிட போக மாட்டேன். எனக்கு சுண்டல் கொடுத்தா என் அது ஒரு கூட்டையா? கரெக்டு போயா, நமக்கு என்ன விஷயம்? என்ன வேணும் இப்போ பையனுக்கு? அப்படியா? சரி, இந்த விரலை பிடி, சிக்கனு பிடி. இதெல்லாம் டைட்டாக பிடிக்க வேண்டாம். விடுறா. ஹைதராபாத் ஆந்திரா பக்கம் எனக்கு வேலை கிடைக்கும். என்ன நல்லா இருப்பான். பிஸ்னஸ் பார்க்கணுன்னு ஆசைப்படுறியா? ஆறு மாதங்கள் ஆகும். என்ன, பொறுமையாக இருக்கணும். அதுவரை வருமானத்துக்கு ஆந்திராவுக்கோ ஹைதராபாத்துக்கோ அனுப்பி வை, சரியாக இருப்பான். ஒரே ஒரு சான்ஸ், மொத்தமே 35% அரசாங்கத்தில் இவனுக்கு ஒரு சின்ன வேலை கிடைக்கக்கூடிய இருக்குது. ஒழுங்காக காப்பாற்ற மாட்டான். இவன் அதிகாரிகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய உத்தம மகன் அல்ல. இவனே அதிகாரியாக இருக்க பிறந்தவன். ஆனால் படிப்பில்லையே. என்னடா உண்மையா இல்லையா? அதனால் 6 மாதங்கள் பொறுமையாரு, நிரந்தர சம்பளத்துக்கு வழிவகுத்து தரேன். இப்போ ஆந்திரா பக்கம் அனுப்பு. ஒரு முறை திருப்பதி வெங்கடனை கும்பிட்டு வா, கால் அனுப்புவான். அவனே முடிச்சுக்கிடுவாரன். இப்போ என்ன பிரச்சனை? வாங்க. கல்யாணம் தை மாதத்துக்கு பிறகு நடக்கும். பெற்றோர்களுக்கு உகந்தபடி நடக்கும். என்ன, பொறுமையாக இருக்கணும், பெருமையாக நடக்கும். நல்லா பார்த்துப்பா. 2 வீலர் நல்லா ஓட்டுவியா?
எல்லாமே விளையாட்டுன்னு நினச்சிக்கிடாத நான் சொல்கிறதுல அர்த்தங்கள் நிறைய இருக்கும். நீ வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் கிண்டல் மாதிரியே பேசிட்டு போகிறேன். குறைச்சிக்கா தான் நல்லா இருக்கும் மகனே, ஐஸ்வர்யமாக இருப்பா. நல்லா இருப்பா தான் சர்வேஸ்வரா. சரி, கர்மசாமிக்கு பொம்பளை பிள்ளை திருமண வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது யாரும் உண்டா? வாமா. எங்கே நீயோ நானும் அங்கே. நல்ல காலில் விடலை. 100 தரம். யாரெல்லாம் வந்தீர்கள்? அக்கா யாரெல்லாம் வந்தீங்க? அவர் எங்க? உன் பொம்பளுடைய உள்ளம் நல்ல உள்ளம், குழப்பங்கள் இல்லை. ஆனால் காலங்கள் சரியில்லை, புரியுதா? அதனால் நேர காலங்களை சரி பண்ணி திருமண வாழ்க்கையை அமைச்சு தரேன். எந்த தவறும் நடக்காமல் காப்பாற்றுறேன். வேறு என்ன வேணும்? இந்த எக்ஸாமில் அவள் வெற்றியாகி அற்புதமான சுவையோடு வருவாள். நல்லா இருக்கும். அந்த தொல்லை இன்னும் 1 மாதம் இருக்கும்னு நான் ஏற்கனவே உத்தரவு கொடுத்துருக்கேன். ஆத்திரப்படுவது நம்முடைய குற்றம். வெற்றியாகி தரேன். போய்ட்டோம். கர்மசாமிக்கு பெங்களூர். இன்று சென்னை இவ்வளோதான். 10 உத்தரவு சொல்லியாச்சு. மெட்ராஸ்லேயே 10 சொல்லியாச்சு. யாரு நீங்க? உங்க பேர் என்ன? லாஸ்ட் டைம் பார்த்தா நீங்க मुंबई पापा आशीर्वाद माला मुंबई बोल मलेराज குழந்தை மும்பையில் இருக்கிறவங்க பம்பாய் குழந்தை சாமி கொடுத்த வரமா? ஆமாம் சாமி வாங்க. ஓ சக்கா 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 சக்கா. நீங்களும் எப்போ இருந்துச்சு? நவம்பர் 6. என்கிட்ட சொல்லவே இல்லை. போய் இல்லையா நீங்கள்? ஃபோன் அடிச்சா எதுக்குல? சரி ரைட்டு. சாமிகிட்ட நேரில் வந்து காட்டி ஆசீர்வாதம்.